ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் டூ தென்றல் விளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்குங்க. நம்ம ஏற்கனவே குச்சி ஐஸ் வந்து குல்ஃபி மோட்ல போட்டு வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குல்ஃபி மோட் இல்லாம டம்ளர்ல வந்து குச்சி ஐஸ் மேக் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பால் 1/2 லிட்டர் நான் ரெடியா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓவர் ஐஸா மேக் பண்ணலாம். ஒரு சேமியாங்க தனியாக நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அதில் வந்து 2-3 ஸ்பூன் சேமியா போட்டுக்கலாம். அண்டு பவுடர் சுகர், ஒயிட் சுகர். நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது சேமியா ஐஸு. உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒயிட் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரேக்ரன்ஸ்க்காக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நான் வந்து ஐஸ் மோட்ல போட போறதில்ல. நான் டம்ளர்ல தான் இன்னைக்கு குச்சி ஐஸ் செய்ய போறோம். அப்படி ஊத்துனீங்கன்னா சரியா சேமியா செட் ஆகாது. அதனால சேமியா ஃபர்ஸ்ட் போட்டு அடுத்தது நம்ம பாலை ஊற்றிக்கிட்டோம். அதை ஓரமா வச்சிடலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு ஒரு சேமியா ஐஸ் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பாலை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் சேமியா போட்டுட்டேன் ஏற்கனவே. நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு, இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிட்ஸுக்கெல்லாம் வந்து சேமியா ஐஸ் ரொம்ப ஃபேவரேட்டுங்க. யாருக்கு சேமியா ஐஸ், ஜவ்வரிசி ஐஸ் எல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ரோஸ் எசன்ஸ், ஃப்ராக்ரன்ஸுக்கு ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதையும் நம்ம ஒரு டம்ளரில் ஆட் பண்ணி தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஐஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். பவுடர் சுகர், ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இப்போ நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். இது வந்து ரோஸ் மில்க் ஐஸு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜவ்வரிசி கூட வேக வச்சு ஆட் பண்ணலாம். நம்ம இதையும் டம்ளர்ல ஆட் பண்ணிக்கலாம். அதையும் தனியா வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துங்க பாதாம் மிக்ஸ் ஐஸ் ஒரு டம்ளர் பால் ஊத்திடுறேன். செப்பரேட்டா நம்ம ஊத்துனாதான் கரெக்டா மேக் ஆகும். ஸோ நான் செப்பரேட்டா ஒரு டம்ளரா ஊத்தி மேக் பண்ணிட்டு இருக்கேன். பவுடர் சுகர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டைகரோட பாதாம் எசன்ஸு. இதுலங்க பாதாம் ஆச்சி பாதாம் மிக்ஸ் கிடைக்குது, அது கூட போட்டுக்கலாம். நான் வந்து எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். பாதாம் எசன்ஸ் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு டம்ளரில் ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சில்வர் ஃபாயில் பேப்பர் இருந்தால் அதை போட்டு கவர் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக இந்த நான் காட்டுறேன். ஒரு கேரி கவரு போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. இதை நான் போடுற மாதிரி. இல்லை நம்ம பால் கவர் கிடைக்குது இல்லைங்க, அதையும் கூட கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு சென்டரில் கத்தி வச்சு சின்னதாக ஹோல் போட்டுருங்க. போட்டுட்டு குச்சியை உள்ள சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ஐஸ்க்கும் பண்ணிடலாம். எல்லா டம்ளருக்கும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஐஸ் சூப்பராக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி காட்டுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ஐஸு, சேமியா ஐஸு. சேமியா ஐஸ்லேயே வந்து ஒயிட் சுகர் போட்டது 2, அண்டு இது ப்ரௌன் சுகர் போட்டது, இது பாதாம் ஐஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வெயிலுக்கு இதமாக குச்சியை செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.